வணக்கம். நான் பார்த்தே சமைத்தேன் என்னென்ன பொண்ணு. இன்றைக்கி தீபாவளி பட்சணம் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ உக்காரைங்கிற ஸ்வீட் வந்து திருநெல்வேலியில் ரொம்ப பண்ணுவாள். எங்கள் மாமியார் திருநெல்வேலி ட்ரிவாண்டம் இந்த பார்டரில் இருந்துவா தான். அதனால அவர் வந்து கண்டிப்பாக இது பண்ணுவார். அது எப்படி பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன். இது கொஞ்சம் நான் வந்து ஷார்ட்டாக தான் எடுத்திருக்கேன் இந்த வீடியோவை. சில ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் நேற்று ராத்திரியே பண்ணி வச்சுட்டேன். அதாவது இந்த கடலைப்பருப்பை வெறும் வானொலியில் நல்லா சிவக்க வறுத்துக்கணும். வறுத்துன்ட்டு இதை தண்ணியை விட்டு ஒரு 1 ஹவர் ஊற வச்சுட்டு, ரொம்ப தண்ணி இல்லாமல் தண்ணியை ஈர்த்துட்டு நம்ம முதல்ல பொடி பண்ணிட்டு, அப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா டைட்டாக நம்ம வந்து நல்லா மழுங்குன்னு அரைக்கணும். நல்லா சாஃப்டாக அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு இதை வந்து ஒரு உருண்டை மாதிரி உருட்ட வரணும். அது மாதிரி உருட்டிட்டு நம்ம இட்லி பானையில் வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம் ஒரு 7-8 நிமிஷத்துக்கு. இது வெந்ததுக்கு அப்புறம் நம்ம எடுத்துகிட்டு கையால் உதுத்தாலே இது மாதிரி உதிர்ந்துடும். ஒருவேளை உங்களுக்கு வந்து உதிர்ந்தால் கட்டியாக இருக்குனாக்கா நீங்கள் பல்ஸ் மோட்டில் போட்டு 2 திரிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் நான் இதை வந்து எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இன்றைக்கி பண்ண போகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம அந்த வெள்ளைப்பாகு வச்சு இதை போட்டு எடுக்க வேண்டியது தான். நான் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். 3/4 கப்பு வெல்லத்தை போட்டுட்டு இதில் வந்து ஒரு 3/4 கப்பு அதே அளவு தண்ணியை விட்டுருக்கேன். இது பாகு ஆகட்டும். நல்ல கல் பதத்தில் ஆகணும். தக்காளி பதெல்லாம் ஆனதுக்கப்புறம் உருட்டுற அளவுக்கு இது வரணும். அந்த அளவு நல்ல கெட்டி பதமாக இது வரட்டும். முதல்ல உருகட்டும். அதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெல்லம் நல்லா உருகி எடுத்து இதை நான் அரிச்சு எடுத்துக்கிறேன். அடியில் கொஞ்சம் கட்டை இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதை வந்து நான் பிடிச்சி போட்டுக்கிறேன். அதில் போட்டுட்டு இதை வந்து நம்ம அரிச்சு எடுத்துக்கலாம். இந்த சின்ன கரண்டியாலேயே அடியில் வச்சு அந்த 2 கட்டை இருந்தது இல்லையா, அதை நல்லா நான் வந்து பொடிச்சு வச்சுட்டேன். இப்போ எல்லாமே தண்ணியாக தான் இருக்குது. இதை வந்து அரிச்சு எடுத்துக்கிறேன். கல்லுகில் தூசி இருந்தால் போயிடும். இங்கே அடியில் கொஞ்சமாக ஏதோ ஒரு அந்த தூசு மாதிரி இருந்தது. அது கூட ரொம்ப இருக்கவே இல்லை, பியூராகவே இருந்தது. கல்லுகில் ஒன்றுமே இல்லை. அது வந்து அதனால் நான் அரிச்சு எடுத்துட்டேன். இப்போ வந்து வாண்டியில் வச்சு இதை பாகா நம்ம எடுத்துக்கலாம். நல்லா உருட்டு பதமாக வரணும். இந்த தண்ணியில் விட்டாக்கா இப்போ வந்து கலைஞ்சு போயிருக்கு. இது மாதிரி கலையாமல் நல்லா உருட்டுற மாதிரி வந்ததுன்னா நம்ம பாகு ரெடி ஆகிடுதுன்னு அர்த்தம். இப்போ நான் விட்டு பார்க்குறேன். இப்போ பார்த்தேன்னா தெரியும் நல்லா உருட்டு பதமாக வந்துட்டு நம்ம வந்து இந்த நம்மளோட அந்த கடலை மாவு நம்ம குதித்து வச்சதை வந்து பாகில் போட்டுடலாம். போட்டு ஒரு ஸ்பூன் நெய்யை விட்டு இறக்கலாம். இப்போ வந்து இது நல்லா சேர்ந்தாப்பில் வந்திருக்குங்க பாருங்கள். நான் இறக்கி காமிக்கிறேன். நான் ஒரு ஸ்பூன் நெய்யை விட்டுருக்கேன். இதுக்கு அதனால 2-3 ஸ்பூன் நெய் கூட விட்டாக்கா நல்லாயிருக்கும். கொஞ்சம் இறுகிண்டே வரட்டும். இறுகிண்டே இருக்குது. கேஸை வந்து கொஞ்சம் நான் நிறுத்தி வச்சுருக்கேன். அந்த வீடியோ எடுத்ததுக்கப்புறம் நான் ஆன் பண்ணி லோ ஃபயரில் தான் இது பண்ணணும். இல்லைன்னா ஒரு மாதிரி கட்டையாக கமர்கட் மாதிரி ஆகிடும். அதனால இது பண்ணுவோம் நம்ம. இப்போ பார்த்திங்கன்னா அது தன்னாலேயே இந்த வானொலி விட்டு வந்துட்டு கொஞ்ச நாள் ஆனாக்கா இது வந்து எல்லாம் சேர்ந்து ஒன்றா ஆகிடும். நல்ல உதிராக நம்மளுக்கு கிடச்சிடும். இப்போ நான் வந்து கேஸை நிறுத்திட்டேன். ஒரு ஸ்பூன் கூட நெய்யை நான் விட்டு கொடுக்குறேன் இதுக்கு. அப்புறம் நல்லா சூடு ஆறட்டும். இப்போ வந்து தாளிக்கிற சின்ன கடாயை வச்சு ஒரு ஸ்பூன் நான் வந்து நெய் விட்டுருக்கேன். தேங்காயை வந்து வறுத்து கொட்டிடலாம். நான் தேங்காயை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுட்டுருக்கேன். நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இது ஆப்ஷனல் தான், வேண்டான்னா நீங்கள் விட்டுடலாம். தேங்காய் நல்லா பொன்னிறமாக வறுக்கணும். அந்த காலத்தில் சொல்லுவாள் புளியம்பூ மாதிரி அது வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து இது கூட கொட்டிடலாம். கருகாமையும் பார்த்துக்கணும். கொஞ்சம் தான் நான் போட்டேன். ஏன்னா நான் குவான்டிட்டியாக கொஞ்சமாக தான் பண்ணியிருக்கேன். நான் கீழே வச்சுருந்தேன். கேஸை நிறுத்திட்டேன். இது கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக ஆனப்புறமா நான் வந்து அந்த ஸ்வீட்டில் கொட்டிடுறேன். இப்போ வந்து முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இந்த முந்திரி பருப்புலேருந்து ஒரு 4-5 முந்திரி பருப்பை எடுத்துட்டு 2 அதை கட் பண்ணிவிட்டு அந்த நெய்யே பாக்கி இருக்குது. தேங்காய் வறுத்த நெய்யே இந்த தேங்காயை கொட்டிட்டு நெய் அதிலேயே தான் இருக்குது. அதிலேயே இதை வறுத்து நம்ம வந்து நம்மளோட ஸ்வீட்ஸை கொட்டிடலாம். இப்போ நம்ம உட்கார ரெடி ஆகிட்டு எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். பொடியாக அவ்வளோ தூரம் சூப்பராக வந்திருக்குது. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து சாஃப்டாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் வந்து நல்லா உதிரியாகவும் வந்திருக்கு பாருங்கள். ஃபஸ்ட் கிளாஸாக வந்திருக்கு இன்றைக்கி. நம்ம அடுத்தது வந்து ஒரு தேங்குழல் ஒன்று பண்ணிடலாம்.
தேங்குழலுக்கு அடுத்தது வந்து சேப்பு கலர் புழுங்கல் அரிசி, அதனால் அவ்வளோ வெள்ளையாக இருக்காது. இப்போ இந்த தேங்குழலுக்கு வந்து 5க்கு 1 அப்படிங்கிறது கணக்கு. 5 அரிசி போட்டோம்னாக்கா ஒரு உளுத்தம்பருப்பு, அதாவது உளுந்தை வந்து நல்லா செவக்க வறுத்து அப்புறம் அதை பொடி பண்ணி நம்ம அரிசி மாவோடு கலந்துக்கணும். அதுக்கப்புறம் அதில் ஜீரகமும் உப்பும் போட்டு நம்ம பண்ண வேண்டியது தான். இதுக்கு வந்து மிளகா பொடி இதெல்லாம் போடுறதில்ல. இப்போ நான் வந்து அது மாதிரி எல்லாத்தையும் கலக்கி வச்சுட்டுருக்கேன். 5 பங்கு அரிசியும் ஒரு அரிசி மாவும் 1 பங்கு உளுத்தமா எல்லாத்தையும் நல்லா சலிச்சுக்கணும். உளுத்தம் பருப்பை வந்து நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் அதை பொடி பண்ணி சலித்து இதில் சேர்த்துக்கணும். அரிசி மாவையும் சலிச்சுக்கணும். நம்ம இப்போ வந்து எண்ணெயை நான் அடுப்பில் வச்சுருக்கேன். அந்த சுடுற எண்ணெயை கொஞ்சம் இதில் விட்டுன்ட்டு இதை நல்லா கலக்கிட்டு நான் வந்து நாழியில் போட்டு எடுத்துடுறேன். நான் வந்து 2 போட்டு எடுத்துகிட்டு இங்கே டிஷ்யூ பேப்பரில் போட்டிருக்கேன். நான் வந்து டைரெக்டாகவே வாண்டிலேயே எண்ணெயிலேயே புழிஞ்சிடுவேன். கரண்டிலெல்லாம் புழிஞ்சு போட மாட்டேன். இன்னொன்றுத்தையும் புழிஞ்சிருக்கேன். இது புழிஞ்சு இதையும் எடுத்துடலாம். இப்போ நம்ம தேங்குழல் முறுக்கெல்லாம் ரெடியாக எடுத்து இதை வந்து நான் இப்போ பாத்திரத்துக்கு மாற்றிடுறேன். தயவு செஞ்சு பாருங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, லைக் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. நிறைய சிரமங்கள் இருக்குது. ப்ளீஸ் ஹெல்ப் மீ. தேங்க்யூ.